அந்த ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கே போயிடுச்சு அந்த ரீல்ஸ். இன்னும் 6 மாத காலம் தான் மாற்றம் மாறும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நல்லாசிரியருடன் ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தன் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அக்கறை சிக்னல் அருகில் உள்ள கல்யாண மிஸ் எதிரில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று நீண்ட நாள் கோரிக்கையா ஒன்று வச்சிருந்தாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கே போயிடுச்சு அந்த ரீல்ஸ். அங்க இருந்து எனக்கு இந்த ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. இது உடனே என்னன்னு பார்க்க சொன்னாங்க. உடனே வந்து பார்த்தேன் கல்யாண மினிஸ்டர் ஓனர்கிட்ட போய் அணுகும் போது சொன்னாங்க உடனே இந்த இடத்துல நீங்க பண்ணீங்கன்னு சொன்னாங்க. இது அவரோட ஒத்துழைப்போட இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து மிக சிறப்பா ஒரு 15 நாள்ல ஏற்பாடு பண்ணி உடனடியாக பண்ணோம். இது வந்து இப்போதைக்கு ஒரு டெம்பரரியா நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரோடு என்கரேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. அது முடிஞ்ச உடனே என்னோட எம்எல்ஏ ஃபண்டில் மிக சிறப்பாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டை கூடிய விரைவில் ஓபன் பண்ணலாம்னு இருக்கிறோம். இல்ல 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 இது வந்து பார்த்தா 2 லட்ச ரூபா செலவுல நம்மளோட சார்பா பண்ணிருக்கோம். பல்வேறு மாநில வந்து பேருந்து மேம்பலம் பண்ணி அமைக்கிறாங்க. நீக்கப்பட்ட பேருந்து அமைக்கல. அது எல்லாம் மெட்ரோ ட்ரெயின்ன்றதுனால எல்லாத்தையும் ஓரம் வச்சிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் முடிஞ்சிருக்கோ அந்த பாலம் முடிஞ்சிருக்கோ அந்த இருக்கிற ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருப்பாரு. அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கிறோம். ஆனாவகம் பகுதியில பல்வேறு இடங்கள்ல பல்லர் மேடமா இருக்கு. சரியா மணலீர் வடிகால் பண்ணி எல்லாம் முறையாக இல்லாம இருக்காது. அந்த ஜாயிண்ட் ரோடு ஒண்ணு இருந்துச்சுங்களா, அதனால மக்களுக்கு நிறைய பயனா இருந்துச்சு. கட் பண்ணி வர மாதிரி இருக்குன்னு மக்கள் அந்த பாண்டியன் சாலை ரோடு அது வந்து செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ள அந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ண போறோம். அதுக்கான வேலையை பார்த்துட்டு இரவு பகலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிரிட்ஜ் தான் மெயினான பிரிட்ஜ். துறைப்பாக்கத்துல இருந்து நீலாங்கரை வரதுக்கு இருக்கட்டும், நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்கூல் பசங்க எல்லாம் போற ரூட் அது மெயினான பிரிட்ஜா இருக்கு. அங்க எங்கேயும் இந்த கூவம் ரோட்ல வந்து பிரிட்ஜுகள் வந்து சிங்கிள் வேவே தான் இருக்கும். அதுல வந்து பார்த்தா 2 வேல ரெடி பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது செப்டம்பர் இறுதிக்குள்ள அதை ஓபன் பண்ணலாம். ஆமா அது அந்த ப்ராப்ளத்தினாலதான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஒன்றும் சரியா போட முடியல. அது வந்து கோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வைக்கிறோம். அது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய லெவலில் பஸ் ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். பல பகுதிகளில் வந்து தண்ணி பிரச்சனையா இருக்குது. எல்லாமே வந்து இரவு பகலமாக இந்த தொகுதியில பல்வேறு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பெரிய தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி. நானும் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்குறேன். மற்ற டைம் எல்லாமே தொகுதி மக்களுக்கான சேவைகளை தான் செய்யிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளோட கலந்து, இபி அதிகாரிகளோட கலந்து, கார்பரேஷன் அதிகாரிகளோட கலந்து பேசி எப்பப்பெல்லாம் விஷயத்த கம்ப்ளைண்ட் வருதோ உடனடியா நம்ம பாக்குறோம். என்ன ஒரு விஷயம்னா இப்ப லோக்கல் பார்ட்டில இருக்க கவுன்சிலர் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. வேலை செய்ய விடாம அழுத்தம் கொடுக்குறாங்க. எதுக்காக ஓட்டு போட்ட, விசிலுக்கு தானே ஓட்டு போட்ட, நீ அவங்கள போய் கேளுங்க அப்படின்ட்டு அவங்க பொதுமக்கள் கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை திணிக்கிறாங்க. ஆனா அவங்களதான் மக்களுக்கு தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்களதான் மக்களோட பிரதிநிதி. அவங்க ஒன்னும் வானத்துல இருந்து ஒன்றும் பிறக்கல. எல்லாருமே அவங்களும் மக்களோட பிரதிநிதி தான். இருந்தாலும் அவங்க ரொம்ப லோக்கல்ல எந்த ஒரு விஷயத்துக்கு போய் லோக்கல் பாடி ஒரு 92 வார்டுலயே ஒரு சின்ன பிரச்சனைனா அந்த லோக்கலோட கவுன்சிலர் தான் போய் சொல்லுவாங்க. ஆனா அவங்க போகும்போது எனக்காக ஓட்டு போட்ட, நீ போய் அவங்கள போய் கேளு அப்படின்ற ஒரு வார்த்தையே வரக்கூடாது. எல்லாரும் மக்கள் பிரதிநிதியா இருக்கும் போது சரிமா நான் பண்றோமா அப்படி அணுகணும். அப்படி அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாங்க. இன்னும் 6 மாத காலம் தான் மாற்றம் மாறும். சமீபத்தில் மேடையில பேசுறீங்க தாவைக்கு அல்லாதவர்கள் வந்து தாவைக்குல இருந்து விலகி திமுக இணைந்தா அப்படின்னு சொல்லி அது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு புழுதிவாக்கத்துல ஒரு 10 பேர் அதுல ஒரு நபர் தெரியும் நம்மளுக்கு. அவங்க வந்து பாத்தாங்க என்ன வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து என்ன வந்து பார்த்தாங்க. எனக்கு ஒரு துண்டு ஒன்று போட்டாங்க. அவ்வளவுதான். கட்சியில் ஜாயின் இல்லாம நான் துண்டு என்ன பார்த்தா ஒரு சில பேர் வாழ்த்து சொல்ல வருவாங்க. அது மாதிரி வாழ்த்து போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட நிர்வாகிகளோட சேர்ந்து ஒரு 2 பிட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வீடு வீடா போயிட்டு. அவ்வளவுதான். தவிர்த்து வேற கட்சிக்கு வந்து எதுவும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அவங்க வந்து கட்சியில ஒரு வட்ட இணைச் செயலாளராக இருக்கேன், வட்ட பொருளாளராக இருக்கேன். தேவையில்லாத ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சரோட போயிட்டு சேர்மனோட போய் வட்ட செயலாளரோட சேர்ந்து நான் இந்த கட்சியில இருந்து வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அங்க வந்து கேட்டிருக்கணும், நீ வட்ட இணைச் செயலாளராக இருக்கிறியா, உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் கேட்டிருந்தாவே அந்த இடத்துல ஆஃப் ஆயிட்டு இருப்பான். ஊர் இருக்க சேர்மன் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பொறுப்பை சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் முற்றிலும் அவதூறு பரப்புறதுக்கோசம் பண்றாங்க. ஒரு நாள் நான் வந்து ஓட்டு கவுண்டிங் கோசம் நான் போகும்போது நான் ஒரு இடத்துல பண்ணிருக்கேன்னா என் கூட ஒரு சில பேர்லாம் நின்று போட்டோ எடுத்துக்கிறது வழக்கம் தான். அது மாதிரி தெரியாத நபர்கள் இப்போ நம்மளே ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், மற்ற கட்சிக்காரில் பார்த்து ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறது வழக்கம் தான். அந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு நான் அப்பத்துல இருந்து பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளத்துல பரப்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே திமுக வேலை தான். ஆனா விரைவில் ஆட்சி திருப்பியும் இந்த மாநகராட்சி கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தேர்தலில் தளபதி அவர் முதலமைச்சர் ஆசீர்வாதத்தோட வெற்றி பெறும்.